ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். பிரம்மாண்டமா நம்ம எப்பயுமே நேராக தான் நம்ம பார்த்துருக்க முருகரை நெஞ்ச உயர்த்தி சாஞ்சி நிற்கிறாரு. அந்த நம்ம முருகருக்கு பண்ற வழிபாடு அந்த அலங்காரம் எல்லாமே வித்தியாசமா கேரளா ஸ்டைலில் முருகருக்கு இந்த கண் மைலாம் வச்சு நீங்கள் எந்த முருகரை பார்த்தாலும் பாத்திரத்தை தான் முதல்ல பார்க்கணும். இந்த கர்மா ரிசர்ச்சில் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேங்க. இதில் என்னென்னா யூனிவர்ஸே இப்படி தாங்க செயல்படுது. அது என்னென்னா அந்த பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவோம்ல, அவங்க ஒரு ஸ்டைலில் சொல்கிறாங்க. அது சத்தியமாக கேட்டே ஆகணும். அவங்க முருகனை குழந்தை மாதிரி கொஞ்சி வணங்குறாங்க. கரெக்டாக அந்த இது முடிஞ்சு ஒவ்வொரு இடமா முருகர் நின்று 3 சுற்று சுற்றிட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் கடைசி அபிஷேகம், கடைசி ஆரத்தி பார்க்கும்போது என் பின்னாடி ஒரு கொள்ளை கேட்குது, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகன். அவருக்கு யாரும் தமிழ் குரல் பார்த்தா முருக பக்தர்கள் மட்டும் கிடையாது, இறை சக்தி இறை வழிபாடு உள்ள எல்லாருமே ஒரு வாட்டியாவது கேரளாவுக்கு போய் அங்கே இருக்கிற முருகர் கோயிலையும் நம்ம வணங்குற முருகர் அங்கே எப்படி கொண்டாடுறாங்கன்றதை பார்க்கணும். பம்பா நதியோட சம்மந்தப்பட்ட நதி சபரிமலை பம்பா நதி இருக்குல்ல, இங்கே தான் பாருங்கள் ஐயப்பர் முருகர் எல்லாமே பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில். அப்போ அந்த சிலை கிடைக்குது. அந்த சிலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த சிலையை கூட இவங்க எடுத்துகிட்டு வர முடியாமல் அந்த மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க இவங்களை கொடுமை பண்ணுறாங்க. அப்புறம் வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சக்தி கம்மியாகுது, இவங்களோட சக்தி அதிகமாகுது. அப்படியே வழிபாட ஆரம்பிச்சுறாங்க. அந்த வழிபட்ட கோவில் தான் இப்போ நம்ம பார்க்குற கேரளா பெருனா சுப்பிரமணிய சுவாமி கோவில். ஹரிப்பாடு சுப்பிரமணிய சுவாமி கேரளா இப்போ எப்படி நம்ம சபரிமலை சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கேரளாவில் அந்த கோவிலை மக்கள் சொல்கிறாங்க. இது நம்ம தென்பழனி நம்ம பழனி முருகர்கள் அந்த பழனிக்கு இணையான கோவில் ஹரிப்பாடு சுப்பிரமணிய சுவாமி கோவில். அந்த ஊர் மக்கள். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கு. முருகர் பார்க்கணும்னு சொல்லி கிட்ட போனால் பிரம்மாண்டமாக நம்ம எப்பயுமே நேராக தான் நம்ம பார்த்துருக்க முருகரை. இந்த முருகர் மட்டும் இப்படி சாஞ்சி இப்படி நிற்கிறார், நெஞ்ச உயர்த்தி சாஞ்சி நிற்கிறாரு. அந்த நம்ம முருகருக்கு பண்ணுற வழிபாடு அந்த அலங்காரம் எல்லாமே வித்தியாசமாக கேரளா ஸ்டைலில் முருகருக்கு இந்த கண் மைலாம் வச்சு நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்தோன்னா நீங்கள் எந்த முருகரை பார்த்தோன்னு பாத்திரத்தை தான் முதல்ல பார்க்கணும். இந்த கர்மா ரிசர்ச்சில் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேங்க. இதில் என்னென்னா யூனிவர்ஸே இப்படி தாங்க செயல்படுது. அது என்னென்னா இப்போ ஒன்று சொல்லுவாங்க, இந்த தோல்லேருந்து வந்தவங்க ஒருத்தங்க, தொடையிலேருந்து வந்த ஒருத்தங்க, அதில் பாதத்துலேருந்து வந்தவங்க ஒரு குறிப்பிட்ட சமூகம் உண்மையிலேயே அவங்க தான் உயர்த்தப்பட்டவர்களே. இந்த உலகத்தில் யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லி அவங்க தான் உயர்த்தப்பட்டவர்கள், அவங்க தான் இறைவனால் நேரடியாக கண்காணிப்பில் இருக்கிறாங்க, அவங்க தான் இறைவனன் கூட. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி திருவடி சரணம் தான் சொல்கிறோம், திருவடி போற்றின்னு தான் சொல்கிறோம், தோல் போற்றி தலை போற்றின்லாம் சொல்ல. அப்போது அந்த இடத்துலலாம் இறைவன் நீங்கள் காலை பார்த்துட்டு தான் முகத்தை பார்க்கணும். நீங்கள் முருகர்னாலே காலை பார்த்துட்டு முருகா எப்பயுமே உன் கால் கீழே கிடப்பேன், உன் காலையே தான் பிடிச்சிருப்பேன், என்னை கை விட்டுறாதான்னு சொல்லி தான் முருகரை பார்க்கணும். அப்போ அந்த கால் கீழே பார்க்கும்போது அந்த வேல் தான் பெருசாக இருந்துச்சு. அந்த வேல் அப்படியே அற்புதமாக வச்சுருக்காங்க. அப்படியே வேல், அப்புறம் முருகர் அப்படி இருக்காரு. அப்புறம் அந்த அங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் சொல்கிறேன், நான் இருக்கேன் 14 மணி நேரம் கோயிலில் இருக்கேன், கோயில் சாத்திரம் இருக்கேன் அப்படின்னாங்க. நான் சொல்கிறேன். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, இங்கே ஃபார்மாலிட்டிஸ் நிறைய, பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் எல்லோரும் வெளில இருங்கன்ட்டாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒன்று அங்கே நெய்வேத்தியம் நடக்குது. அப்போ எல்லா பக்தர்களும் வெளியில் போயிடுவாங்க. கோயில் ஃபுல்லாகவே லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப நெய்வேத்தியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது செவ்வாய்கள் மட்டும் பெரிய விசேஷமாக நடக்குது. திரும்ப அதுக்கப்புறம் பக்தர்கள் வரணும். பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு 50 பேர் மட்டுமே இருந்த கோயில் திடீர்னு பார்த்தா ஒரு 500 பேர் நிற்கிறாங்க. சரியான பக்தர்கள் கூட்டம். 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி ஆக 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 பக்தர்கள் கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. பெண்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா, நான் அது காணொலி எடுத்து வச்சுருக்கேன், பதிவு பண்ணுங்கள், சாரசாரையாக வராங்க. அப்போ அந்த பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லுவோம்ல, அவங்க ஒரு ஸ்டைலில் சொல்கிறாங்க. அது சத்தியமாக கேட்டே ஆகணும். நான் காணொலி எடுத்து வச்சுருக்கேன். அவங்க முருகனை குழந்தை மாதிரி கொஞ்சி வணங்குறாங்க. ஒரு பயபக்தியை தாண்டி அவங்க தன் பிள்ளையாகவே நினைக்கிறாங்க முருகரை. முருகர் சக்தியை அவங்க எல்லாரும் உணர்ந்துருக்காங்க. அப்போது ஒவ்வொரு அந்த வேண்டுதலையும் நான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். மிகப்பெரிய அளவுக்கு அப்படியே சரணடைஞ்சு வேண்டுறாங்க. இப்படி வழிபாடு நடந்துகிட்டே இருக்கேன். நான் சொல்லலை, நீங்கள் முருகனை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, முருக சக்தியை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி தேவைக்கும் நாளைக்கு தேவைக்கும் அடுத்த வருஷம் தேவைக்கும் உங்களுக்கு முருகர் ரெடி பண்ணி வச்சுருப்பார். இது நீங்கள் உணர்ந்தால் போதும், உணராமல் இருக்கிறதுக்கு கஷ்டம்தான். அப்போது நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன். இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பும் போதே உண்டான ஃபுட்டு ப்ரிப்பேர் எல்லாமே பண்ணிட்டேன். புதன்கிழமை கிளம்புறப்போ நான் யோசிக்கிறேன், நம்ம புதன்கிழமை கிளம்புற டைம் அன்டைமாக இருக்கே, எப்படி நைட் டின்னர் கிடைக்கும், எப்படி இருக்கும், சரி ஓகே என்ன இருக்கோ நம்ம பார்த்துக்கலான்னு இருக்கும்போது அதுக்கும் முருகர் ஒரு ஆளை ரெடி பண்ணி அனுப்புகிறார். அதான் பெரிய அதிசயம்.
கோவில் சுற்றிட்டு வரும்போது ஒரு அம்மா பொண்ணு வராங்க. ஐயா வணக்கங்கய்யா, உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தோம், நாங்கள் கேரளாவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ, நாங்கள் மெஸ் வச்சு நடத்துகிறோம், சாப்பாடு எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு. அம்மா நன்றிங்கம்மா, நீங்கள் தான் முருகர் அம்சாள். இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு ட்ரெயினில் போகிறேன், செக்கனஞ்சேரின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் கோட்டயம் வரும், நீங்கள் அப்போ சொல்கிறேன் கோட்டயம் பக்கத்தில் அங்கே எல்லாமே ப்ரிப்பராக தயாராக அமைச்சிருக்காரு. ஃபுட்டு சாப்பாடு வரைக்கும் கூட நம்ம சாப்பிட்டு வரணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அதுதான் எதுக்குமே குறையில்லை. ஏன்னா நம்ம பேச போகிறது முருகரை பற்றி. நான் என்னோடய பர்சனல் வேலைக்கு இருக்க போல் முருகர் வேலைக்காக போகும்போது முருகர் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருந்தார். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, நீங்கள் சாப்பாடு கேட்டிங்களே, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறேன்ட்டு. அதே மாதிரி அந்த அம்மா கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷன் வரப்போ மொத்தமாக கேரியரில் நைட்டு தேவையான எல்லா ஃபுட்டும் எடுத்து வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அது அவ்வளோ பெரிய அதிசயம். நான் தான் என்னோடய உதவியாளர் சொல்கிறேன், முருகர் என்றைக்குமே நம்மளை கைவிட மாட்டார், நம்ம தான் நினச்சிட்டு கை விட்டாங்கன்னு சொல்லி. ஸோ இது 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 வந்து அந்த கோயிலில் நடந்த அற்புதம், அதிசயம். அப்போது இந்த எலுமிச்சம்பழம்லாம் கொடுத்துட்ருக்கோம்ல, இப்போ கொடுக்கும்போது ஒரு பக்தன் கூட எனக்கு கூட ஒரு கூட ஃபுல்லாக ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. நான் அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். யாருக்கு கொடுக்குன்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொடுப்போம். அப்போது ஒரு சில முருக பக்தர் வந்து பேசுனாங்க அந்த சுற்றியுள்ள பகுதியில். அப்போது இடுக்கிலேருந்து ஒருத்தர் வந்தார். நான் சாமி கும்பிட்டுட்டே இருக்கேன். கரெக்டாக 12 மணிக்கு கோயில் சாத்த போகிறாங்க. கோயில் சாத்தத்துக்கு முன்னாடி ஒரு ஃபார்மாலிட்டி சொல்கிறாங்க. முருகர் வந்து வெளியில் வருவார், அந்த பலி சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு முருகர் வந்து சுற்றிட்டு போகிறப்போ, இதுக்கு முன்னாடி நான் அந்த யூடியூப்பில் அந்த காணொலி பார்த்துருக்கேன். முருகர் வரார். கரெக்டாக அந்த இது முடிஞ்சு ஒவ்வொரு இடமா முருகர் நின்று 3 சுற்றிட்டு உள்ளே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் கடைசி அபிஷேகம், கடைசி ஆரத்தி பார்க்கும்போது என் பின்னாடி ஒரு குரல் கேட்குது, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகன். அவர் யாரும் தமிழ் குரல்னு பார்த்தா அவர் தமிழர். சரி, அவர் யாரோ போலகுன்னு சொல்லி நான் வந்துட்டப்பறம், ஐயா உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னார். அப்புறம் எல்லா விஷயம் தான். அவர் இந்த கோயில் இப்போ தாங்க முதல்ல, எத்தனையோ வாட்டி நான் கேரளாவுக்கு வந்திருக்கேன், போயிருக்கேன், நான் இப்படி ஒரு கோயில் இருக்கிறதே தெரியாது. வந்தப்போ அவருக்கு தான் அந்த முதல் எலுமிச்சம்பழம் கொடுத்தேன். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, பட் ஆனால் அது வந்து எல்லோரும் பார்க்கறனால சொல்ல முடியாது. அப்போது இந்த முருகர் கேரளா பெருநா சுப்பிரமணிய சாமி கோயிலில் இவ்வளோ அதிசயம் இருக்குது. முருக பக்தர்கள் மட்டும் கிடையாது, இறை சக்தி, இறை வழிபாடு உள்ள எல்லாருமே ஒரு வாட்டியாவது கேரளாவுக்கு போனோம். கேரளாவுக்கு போய் அங்கே இருக்கிற முருகர் கோயிலையும் நம்ம வணங்குற முருகர் அங்கே எப்படி கொண்டாடுறாங்கன்றதை பார்க்கணும். இப்போது அந்த குண்டான அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லிடுறாங்கம்மா, வரலாறு. இந்த கோயில் ஏன் உருவாச்சு அப்படின்னா, கலியுகத்துக்கு முந்தின காலம் தரகாசுரனை வதம் பண்ணுறாரு. தரகாசுரனை வதம் பண்ணதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை பூமியில் விட்டுறாரு. அதை சில ரிஷிகள் பார்க்குறாங்க. கலியுகம் தொடக்க காலத்தில் திரும்ப ஒரு யுகம் அழிஞ்சு ஒரு யுகம் ஆரம்பிக்கும் போது இவங்க விட்டுட்டாங்க. அப்போ கலியுகம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கேரளாவில் ஒரு சில குரூப் 2 குழுக்களாக, அதில் ஒருத்தங்க மாந்திரிகத்தை நம்புகிறவங்க, ஒருத்தர் தெய்வ சக்தி நம்புகிறவங்க, ஒருத்தங்க மாயை நம்புறவங்க, ஒருத்தர் கடவுளை நம்புறவங்க. இந்த மாதிரி 2 குழுக்களாக இருக்கும்போது அந்த 2 குழுக்கும் பெரிய சண்டை வருது. என்றைக்குமே சரிங்களா, கெட்டவங்களுக்கு தான் சக்தி அதிகம். கெட்டவங்களுக்கு தான், நல்லவங்களோட கெட்டவங்களுக்கு தான் சக்தி அதிகம். கெட்ட சக்தி தான் எப்பயுமே அதிகம். ஆனால் அழிவது பார்த்தா கெட்ட சக்தி தான். நல்ல சக்திக்கு வந்து சக்தி இருக்கோ இல்லையோ, கிளைமேக்ஸில் ஜெயிக்கிறது வந்து நல்ல சக்தி தான் ஜெயிக்கும். அதே மாதிரி அப்போ அவங்களுக்கு ஒரு துன்பம் வருது. துன்பம் வந்தோடனே நான் சொல்லலை, முருகர் எப்படி வருவார் கலியுகத்தில், கனவுல வருவார். நினைவில் வந்தவர்களுக்கு வந்து ஒரு சில பேர் தான். பாமன் சுவாமிகளுக்கு வந்தார், அருணகிரிநாதருக்கு வந்தார், கிருபானந்த வாரியாருக்கு வந்தார். அந்த மாதிரி நினைவில் வருவார். மற்ற எல்லாருக்குமே கனவுல தான் வருவார். கனவுல தான் அந்த காட்சி கொடுப்பாரு, கனவுல தான் வந்து உணர்த்துவார். அப்போ அந்த மாதிரி எல்லாருமே போய் அங்கே சிவன் வழிபாடு தான் பெருசாக இருந்திருக்கு. அப்போ எல்லோரும் சிவன்கிட்ட முறையிடுறப்போ அன்றைக்கி நைட்டு ஒரு கனவுல வந்திருக்கு. அங்கே அந்த முருகர் கிடச்ச சிலை கிடச்ச இடத்த போய் நான் பார்த்தேன். அது ஒரு நதி, பம்பா நதியோட சம்மந்தப்பட்ட நதி, சபரிமலை பம்பா நதி இருக்குல்ல. இங்கே தான் பாருங்கள், ஐயப்பர், முருகர் எல்லாமே பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கலியுகத்தில். அப்போ அந்த சிலை கிடைக்குது. அந்த சிலை கிடச்சதுக்கப்புறம் அந்த சிலையை கூட இவங்க எடுத்துகிட்டு வர முடியாமல் அந்த மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க இவங்களை கொடுமை பண்ணுறாங்க. அப்புறம் வச்சு பூஜை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட சக்தி கம்மியாகுது, இவங்களோட சக்தி அதிகமாகுது. அப்படியே வழிபாட ஆரம்பிச்சுறாங்க. அந்த வழிபட்ட கோவில் தான் இப்போ நம்ம பார்க்குற கேரளா பெருநா சுப்பிரமணிய சுவாமி கோயில். இப்போ இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ட்ரெயின் தான். சென்னையிலேருந்து தினமும் ட்ரெயின் போகுது ஆலப்புழாக்கு. அதில் செக்கனஞ்சேரின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த செக்கனஞ்சேரியில் இறங்கிட்டு நீங்கள் அங்கே நிறைய ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கேருந்து நீங்கள் 4-5 கிலோமீட்டரில் ஆட்டோ நிறைய போகுது. அங்கே போய் முருகர் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னங்கம்மா, பார்க்குற எல்லா இடத்துலையுமே வேல் தலைகீழாக இருக்குது. அங்கேருந்து போனால் ஒரு பிரம்மாண்டமான வேல் பூமியில் குத்தி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய அரசர் கொடுத்த வேல் வந்து பூமியில் அந்த ஒரு கண்ணாடி பாக்ஸில் வச்சுருக்காங்க. வெளியில் வேல் தலைகீழாக குத்தி வச்சுருக்காங்க. உள்ள கோவிலில் தலைகீழாக குத்தி வச்சுருக்காங்க. எனக்கு பார்க்குற இடம் எல்லாமே இருக்கும்போது அது நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயத்தை உணர்த்துது. அது இன்னும் முழுமையாக கண்டறிய முடியல என்னால். எனக்கு அந்த அளவுக்கு தகுதியான தெரியல. நானும் யோசித்தேன், அதுக்கு ஏன் வந்து முருகர் காரணம் இல்லாமல் இந்த வேலை வந்து தலைகீழ குத்திருக்க மாட்டார். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வேலை உயர்த்தி பிடிச்சவர். அந்த இடத்துல ஏன் தரகாசுரனை மட்டும் அழித்து குத்திருக்காருன்னா, அங்கேயும் பாருங்கள், ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 தான். அதில் ரொம்ப ஆணவமாக இருந்தது சூரபத்மன். இந்த மாயை அதிகமாக இருந்தது அவங்களோட வாரிசுகள் எல்லாமே. அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதுதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் அடுத்த பேட்டியில் சொல்கிறேன். சார், அடுத்து வந்து ஹரிப்பாடு முருகர் கோவில், அந்த கோவிலை பற்றியும் கேரளாவில் நீங்கள் தரிசித்த மற்ற கோவில்கள் அதை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஹரிப்பாடு முருகர் கோவில் சுப்பிரமணிய சாமிகள் முன்கூடி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கேரளா பெருநா தெரியறதுக்கு முன்னாடி. ஏன்னா அந்த கேரளாலேயே அதில் இன்னொரு 2 ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க. உலகத்தில் அதிகமான உயரம் கொண்ட கொடிமரம் வந்து அங்கே தான் இருக்குன்றாங்க. அந்த கொடிமரம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ப்ளஸ் வந்து ஹரிப்பாடு சுப்பிரமணிய சாமி கேரளா இப்போ எப்படி நம்ம சபரிமலை சொல்கிறோம்ல,
அந்த மாதிரி கேரளாவில் அந்த கோவிலில் மக்கள் சொல்கிறாங்க, இது நம்ம தென்பழனி வந்து நம்ம பழனி முருகர் இருக்காரு, அந்த பழனிக்கு இணையான கோவில் வந்து ஹரிப்பாடு சுப்பிரமணிய சுவாமி கோவில். அந்த ஊர் மக்கள் அந்த முருகர் தான் பழனி முருகராக பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஸ்டெப். அந்த கோயிலுக்கு போகணும் உத்தரவு வந்துச்சு. கரெக்டாக புதன்கிழமை காலையில் போகும்போது அந்த கோயில் ஹிஸ்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன், நீங்கள் இந்த முருகர் வழிபாட்டுக்குள்ளே போயிட்டீங்கனாலே சிவன் பேர் கொண்டவங்க பெருமாள் பேர் கொண்டவங்க தான் அதை அடுத்தடுத்த கொண்டதுக்கு கொண்டு போவாங்க. அப்போது இதுவும் சூரசம்காரம் சம்மந்தப்பட்ட ஒரு கோவில் தாங்கம்மா. அது எப்படின்னா, முருகர் திருச்செந்தூரில் சூரசம்காரம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பயணம் வர்றார். அந்த பயணம் அப்போ பெருமாள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மகாவிஷ்ணு வந்து நீங்கள் இந்த தேவர்கள்லாம் காப்பாற்றிட்டீங்க, தேவகுலத்தையே காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லி பெருமாள் சந்தோஷப்பட்டு எனக்கு காட்சி கொடுங்கன்னு சொல்லி வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்தோன்னு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இங்கேயே இருந்து பக்தர்கள் அருள் புரியணும்னு சொல்லி பெருமாள் கேட்டுக்கொண்டதன்படி அங்கே அவர் பெருமாள் புகழ்ந்து பாடுறார் முருகரை. பெருமாள் புகழ்ந்து பாடுறாரு. அதுதான் ஹரிப்பாடு. இப்போ நம்ம இங்கே பெருமாள் சொல்ல அங்கே ஹரின்னு சொல்லுவாங்க, ஹரிஹரன் ஹரி அப்படின்னு சொல்லுவாங்க பெருமாளை. அவர் புகழ்ந்து பாட அந்த கோயில் பேர் ஹரிப்பாடு. அப்படி இருக்கும்போது அந்த கோயிலில் வந்து நிறைய இந்த தேவதைகள்னு சொல்லுவாங்க, அதிர்ஷ்ட தேவதைகள், நாக தேவதைகள், பஞ்சமி, அந்த மாதிரி பஞ்சமிக்கு ரொம்ப விசேஷமான கோவில். பஞ்சமி திதியில் பிறந்தவங்களாம் போகக்கூடிய கோயில். ஆனால் நானே பஞ்சமி திதியில் தான் பிறந்தேன். எனக்கு இது தெரியாது, அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரி, ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நம்மள இந்த பிரபஞ்சம் அங்கே கொண்டு போகல, அதை உணர்ந்தேன். அந்த இடத்துல அது பவர்ஃபுல்லான கோயில். ஆனால் அதை வந்து ஒரு சின்ன இந்த ஒரு பிட்டாக மட்டும் சொல்ல முடியாது. நான் திரும்பவும் கேரளா போகிறேன். திரும்பவும் அந்த ஹரிப்பாடு சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி இன்னும் விரிவாக நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன். அதை நேராகவே போய் நான் போய் பார்த்து ஆதார சான்றோடு எடுத்து பேசுன்னு இருக்கேங்கம்மா. அதுக்கப்புறம் செட்டிக்குலகரா பகவதி அம்மன் கோவில், அது வந்து யுனெஸ்கோ விருது பெற்ற ஒரு கோவில். இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதுதான் அந்த யுனெஸ்கோ விருது பெற்ற கோவிலாம். அங்கே வந்து 3 வேளைகளை காட்சி தராங்க. எப்படி கொல்லூரில் வந்து காலையில் ஒரு காட்சி, மத்தியானம் ஒரு காட்சி. அங்கே வந்து நான் போகும் மகாலட்சுமி தரிசனத்தில் இருந்தாங்க. அங்கே இருக்கிற அந்த அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து ஒருத்தவங்க வந்து யூடியூப்பில் போய் நம்ம கோயிலை பற்றி பேச போகிறாங்கன்னே அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் மலையாளத்தில் இருக்கிறனால நான் இன்னும் பதிவு பண்ணாமல் இருக்கேன். விரைவில் அதை சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் கேரளாவில் இருக்க பெருநா சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த கோவிலில் கிடைத்த அந்த அற்புதங்களையும் அனுபவங்களையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அடுத்த முருக சக்தியை தேடிய பயணம் எந்த கோவிலுக்கு சார்? அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தாங்க இருக்குங்கம்மா. ராமநாதபுரம் ரணபலி முருகர் கோவில்னு ஒன்று இருக்குது. ரணபலி அதுவும் கிட்டத்தட்ட இந்த சூரசம்காரம் நிகழ்வோட தொடர்புடைய கோவில் தான். அற்புதமான கோவில். திருவிடைக்கழி, திருச்செந்தூர், இந்த 2 கோவிலுக்கும் சேர்த்தா என்ன ஒரு சக்தி இருக்குமோ அந்த ஒரு அற்புதமான சக்தி இருக்கிற கோவில். விரைவில் அந்த கோவில் தான் போகிறேன். கிருபானந்த வாரியார் வந்து அந்த கோயிலுக்கு போய் புகழ்ந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னுடைய இந்த முருகர் சக்தியை தேடிய பயணத்தில் எல்லா இடத்துலையுமே கிருபானந்த வாரியார் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காரு. அது இந்த கோயில் தான் போகணுன்னு எனக்கு உத்தரவு கிடச்சி இந்த கோயிலை பற்றி தேடுறப்போ கிருபானந்த வாரியாரோட ஃபோட்டோவும் அவர் சொன்ன விஷயமும் அங்கே இருக்குது. போயிட்டு வந்து விரிவாக சொல்கிறாங்க. கேரளா பெருநா சுப்பிரமணிய சுவாமி கோவிலினுடைய ஸ்தல வரலாறு, அந்த கோவிலில் முருக பக்தர்கள் உங்களுக்கு சொன்ன பல விஷயங்கள், அங்கு உங்களுக்கு நிகழ்ந்த அற்புதங்கள், அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய அடுத்த முருக சக்தியை தேடிய பயணத்தை நீங்கள் போயிட்டு வந்துட்டு அந்த விஷயத்தையும் ஐபிசி பக்தி நேயர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சந்தோஷம், நிச்சயமாக பகிர்ந்துக்கிறோமா. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை மற்றும் இலக்கிய சங்கமம் டிசம்பர் 1 மற்றும் 2 நந்தம்பாக்கம் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், திருச்சி மற்றும் தஞ்சாவூர். Taste the Daily.